இதற்கு தேவையான பொருட்கள் சித்திரத்தை, திப்பிலி, வெண்மிளகு, வால்மிளகு, குங்குமப்பூ, பனை வெல்லம். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நாம் ஒரு டீ செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டீக்கு தேவையான பொடியை முதல்ல தயார் பண்ணிக்கலாம். சித்திரத்தை ஒரு 10 கிராம் எடுத்துக்கலாம். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடியது எல்லாமே. அடுத்ததான் இது கூட வால்மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கூட வெண்மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே காரத்தன்மையுடைய பொருட்கள் தான் இது. இது கூட திப்பிலி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடு பண்ணிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொடியிலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே காரமான பொருட்கள். அதனால் பொடி அதிகமாகிடுச்சுன்னா ரொம்ப காரமாயிடும். நம்ம டீ குடிக்க முடியாது. அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டோம்னா போதும். இப்போது இது கூட குங்குமப்பூ சேர்க்கணும். குங்குமப்பூ ஒரு 5 இதழ்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 5 இதழ்கள் மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா போதும். பொதுவாக குங்குமப்பூ கர்ப்பிணி பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்றதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். குங்குமப்பூவில் நிறைய மருத்துவ பண்புகள் இருக்குது. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. தேவையான அளவு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். ரொம்ப வயதானவங்க, சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் பனை வெல்லம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. பனை வெல்லம் நல்லா கரையணும். இப்போ இந்த டீ தயாராகிடுச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம்.